ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குருமிளகு சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி, ஒரு வரமிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு தேங்காய். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதையை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வானிலையில் எண்ணெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் காஞ்ச உடனே ரொம்ப ஃபுல்லாக காய வேண்டியதில்லை. குருமிளகு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாச்சுன்னா குருமிளகு வெடிக்க ஆரம்பிச்சிக்கும். அதனால் லைட்டாக சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து தனியாக நம்ம குருமிளகு மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தனியாக அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது நம்ம தாளிப்பு ஐட்டத்தை இதுக்கு நம்ம சேர்த்த போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வெள்ளைப்பூண்டு 6 பல் அது சேர்த்த போகிறோம். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், அதையும் நல்லா சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா குருமிளகுல லைட்டாக காரம் இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு வரமிளகா சேர்த்திக்கோங்க, அதுவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 கப் தேங்காய், இதை நம்ம நல்லா ஆட் பண்ணி ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிங்க. வதக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கிற குருமிளகு எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குருமிளகு எடுத்து அது கூட சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குருமிளகு சட்னி, குருமிளகு பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குருமிளகு காரத்துக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டு இறக்குனோம்னா இப்போ நம்ம குருமிளகு சட்னி தயார். இப்போ பார்த்திங்கன்னா வானிலையில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் கடுகு போட்டு இதே நல்லா சூடாகி நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதே வானிலையில் ஊற்றி கலக்கி இறக்கி சர்வ் பண்ணோம்னா நம்ம குருமிளகு சட்னி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வந்துருச்சு. அது கூட நம்ம இந்த சட்னியை அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கிளக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அருமையான குருமிளகு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வயிற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு சளி பிடிச்சிருந்தாலும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குருமிளகு உள்ளே போய் சேருது, நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. குருமிளகு சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.